அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசா. கனாலைக்கு பிறகு உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. எனக்கு கொஞ்சம் நேரங்கள் கொஞ்சம் பிரச்சனைன்னு நேரங்கள் எனக்கு கிடைக்கல. அதனால் நான் ஒரு நிமிஷ வீடியோ அப்படி ஷார்ட் வீடியோக்கள் போட்டதில் நான் நேரடியாக உங்களோட கதைக்க முடியலை. இன்றைக்கு கொஞ்சம் எனக்கு நேரம் இருக்குது. அதனால் இன்றைக்கு கொஞ்சம் வடிவாக ஜாலியாக கதைச்சி சமைப்போம்னு சொல்லி இப்போ வந்திருக்கிறேன். இன்றைக்கு என்ன சமைக்க போகிறேன்னு சொல்லி பார்த்தா எனக்கு பிடிச்ச பிரியாணி சமைக்க போகிறேன். சிக்கன் பிரியாணி. அது ஒரு ஆக்கில் ஒரு வித்தியாசமாக செய்கிறது. இன்றைக்கி நானும் ஒரு வித்தியாசமாக செய்வோம்னு சொல்லி வந்திருக்கிறேன். இப்போ வீடியோ பார்க்குறதுக்கு முதல்ல என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ தொடர்ச்சி அவங்களுக்கு வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ பசுமதி அரிசி எடுத்து வச்சுக்கிறேன். இதை வடிவாக 2 தண்ணியில் கழுவி இதையும் வடிவாக ஒரு அரை மணி நேரம் ஊற விடும். மல்லியில், கருவேப்பமில்லை, புதினா இலை எல்லாத்தையும் உண்டா போட்டு பேஸ்ட்டாக அரைப்போம். இன்றைக்கு வித்தியாசமாக செய்வோம் நாங்கள் பிரியாணி. இது கருவேப்பமில்லை, அதோடு சேர்த்து 3 பச்சை மிளகாய் இவ்வளத்தையும் போட்டு முதல் உண்டா பேஸ்ட்டாக அரைப்போம். ஒரு சொட்டு தண்ணி சேர்த்து இப்போ நாங்கள் வடிவா அரைக்க வேணும். இப்போ வடிவா பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். அதோட சின்ன வெங்காயத்தையும் இருக்கா பேஸ்ட்டாக அரைப்போம். சின்ன வெங்காயத்துக்குள்ள ஒரு எத்தனை பருப்பு கிடக்குது 5 10 என்னது காஜு சேர்த்து இதுக்குன்னு சொல்லிட்டு தண்ணி சேர்த்து அரைப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எங்கள் அப்பா உரல் அடித்து வச்சுருந்தவர். நாங்கள் இதை பேஸ்ட்டாக அரைக்கிறோம். இப்போ இறைச்சி வட்டி இதுக்குள்ளே உப்பும் மஞ்சளும் போட்டு பிரட்டி வச்சுருக்குது. இப்போ இதில் அரைச்சதுகள் எல்லாம் அரைவாசி எடுத்து இதுக்குள்ளே போட்டு ஒரு 15 இருந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் என்ன செய்ய விடுவோம், ஊற விடுவோம். நீங்களும் சொல்ல வேணுங்க. இப்போ இதை இதுக்குள்ளே சொட்டு பிரியாணி மசாலாவும் கொஞ்சம் போடுவோம். அப்போ கொஞ்சம் இறைச்சியில் கொஞ்சம் சுவரி பிடிக்க நல்ல வாசனையாக இருக்கும். இது என்னது கரம் மசாலா, பிரியாணி மசாலா. இவரை இப்படியே வச்சுட்டு நாங்கள் மசாலாகளை பார்ப்போம். என்ன இது நெய். ஓகே, நெய்யும் எண்ணெயும் விடுவோம். 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பிரியாணியில் 2 துண்டு கருவேப்பட்டை. இதுக்குள்ள நாங்கள் இப்போ வெட்டி வச்சிருக்கிற இது நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் இதை சின்ன சின்னனா வெட்டி எடுத்து வச்சேன். நான் இதை போட்டு வதங்க விடுவோம். இது இப்போ நல்லா இந்த பாருங்க, உங்களுக்கு பார்க்கவே தெரியுது, நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்திருக்குது. இப்போ இந்த நேரம் நான் என்ன செய்ய போகிறேன், அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்தது மல்லி இலையும் புதினா இலை கருவேப்பம் இலையெல்லாம் போட்டு அது அடுத்தது சின்ன வெங்காயமும் கஜவும் போட்டு அரைச்ச பேஸ்ட். இப்போ இதை 1 நிமிஷம் வரைக்கும் நாங்கள் வடிவா அந்த பச்சை வாசம் போகிற நேரம் வரைக்கும் வதங்க விட்டுட்டு இப்போ சின்ன நான் தக்காளி பழம் பட்டி வச்சுக்கிறேன். இதுவும் ஒரு பெரிய தக்காளி பழம் 3, சின்ன ஒரு 4-5 எடுக்கலாம். இந்த தக்காளி பழம் கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் நாங்கள் இதை கொடுக்க விடுவோம். இப்போ தக்காளியை போட்டுட்டு விடக்கூடாது, அடிக்கடி பார்த்து வடிவாக பிரட்டி கொண்டு இருக்க வேணும், அல்லது அடிப்பிடிச்சிடும். இப்போ இது வதங்கி கொண்டு இருக்கிற நேரமே நான் என்ன செய்யணும் சொன்னால் இதில் தண்ணி சுட வச்சுருக்கிறேன். அரிசியை போட்டு வடித்து தான் இதுக்கு கொட்ட போகிறேன். அதுக்காக இந்த வேலை செய்யும் போதே அரிசி வேலையையும் பார்க்கறதுக்கான ஆயுதத்தை செய்ய வேணும். இப்போ இது தண்ணி கொதிக்கட்டுக்கும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ இதுக்குள்ளே இந்த தக்காளி நல்லா
வதங்கிட்டுதானே இல்லை உங்களை பார்க்க தெரியுது. இந்த நேரம் நான் எல்லாம் திரட்டி வச்சேன் நான் தானே அந்த கோழி இறைச்சியை இதுக்குள்ள ஒருக்கா போடுவோம். அதுக்கு பிறகு நாங்கள் இது வந்து எங்களுடைய ஸ்ரீலங்கா தூள் கறிக்கு போடுற வளமையான தூள். இது எங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போடலாம். நான் இப்போ இதில் ஒரு 2.5 கரண்டி தான் போடுறேன், சின்ன கரண்டியால். உங்களுக்கு உரைப்பு அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக போடலாம். இப்போ இவர் எல்லாத்தையும் ஒண்டா போட்டு நாங்கள் கலக்கிட்டு இப்போ இதில் வந்து நான் 200 கிராம் தயிர், அதோடு சேர்த்து பிரியாணி மசாலா ஒரு 1/2 கரண்டி. ஏன்னா இறைச்சிக்குள்ளையும் போட்டுருந்தேன் தானே, அதனால் அது எனக்கு போடக்கூடாது. பெந்து வந்து அகலும் வாசம் அடிக்கும், மற்றது கொஞ்சம் கைப்புத்தன்மை வரும். அதோடு சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் போடுவோம். இப்போ நான் இதெல்லாம் போட்டு எல்லாம் மசாலா எல்லாம் போட்டு பிரட்டி எல்லாம் கொதிக்கிறார். ஆனால் அடுப்பை கொஞ்சம் மெல்லிய தண்ணியில் விடணும், அடிப்பிடிச்சிடும். ஏன்னா தண்ணி இப்போ விட போகிறதில்ல, ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் விட போகிறேன். அதனால் கொஞ்சம் நெருப்பை கொஞ்சம் குறைச்சி வைப்போம். இப்போ உப்பு இதில் செக் பண்ணி பார்ப்போம், காணாது உப்பு போடுவோம். நான் வந்து இந்த பெண்சுண்டால தான் 4 சுண்டு அரிசி எடுத்தேன் நான். அப்போ அதனால் இதாலேயே இப்போ என்ன செய்ய போகிறேன்னா 3 சுண்டு தண்ணி விட போகிறேன். ஒரு சுண்டுக்கு 1.5 சுண்டு. ஒவ்வொரு அரிசி இந்த வித்தியாசத்தை பொறுத்து இருக்குது. சில அரிசிக்கு 2 சுண்டு வரும், சில அரிசி அதை நீங்கள் வீட்டில் சமைக்கும் போது உங்களுக்கு அதில் தன்மை தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இப்போ இந்த அரிசிக்கு வந்து நார்மலாக 1.5 சுண்டு தண்ணி தேவை. அப்போ 4 சுண்டுக்கு எவ்வளோ தண்ணி வேணும் கணக்கு பண்ணி பார்த்துட்டு நீங்கள் விடுங்க. ஆனால் இப்போ என்னென்னா சோறு நாங்கள் வடித்து தண்ணி போட போகிறோம். அதனால் வந்து அந்த கணக்கில் தண்ணி விடக்கூடாது, குறைவாக விட போகிறோம். நான் இதால் இப்போ ஒரு 2 சுண்டு தண்ணி விட போகிறோம். விட 2.5 சுண்டு தண்ணி விட போகிறேன். ஏன்னா இறைச்சியிலேருந்து தண்ணி வருது, அதனால் 2.5 சுண்டு தண்ணியை விட்டு முதல் அவிய விடுவோம். இது அந்த இறைச்சி புரட்டி வச்சுருந்தேன் நான் தானே, அந்த சட்டிக்குள்ளேயே தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் மசாலாக்கள் எல்லாம் இருக்குது தானே, அதனால் அதுக்குள்ளேயே தண்ணி எடுத்து சட்டியை வடிவாக கலக்கி கழுவி இதுக்குள்ளே ஊற்றுவோம். இப்போ வந்து இந்த இறைச்சிக்குள்ளேயே நான் இந்த தண்ணியை விடுறேன். இப்போ நாங்கள் அடுப்பை கூட்டி விடலாம். இதில் வந்து ஒரு பாதி தேசி புளியும் விட போகிறேன். அதோட 3 பச்சை மிளகாய் முழுசாக போடுறேன். ஓகே, இப்போ எல்லாம் விட்டாச்சுது. அடுப்பை நல்லா கூட்டி விட்டுட்டு இதில் எல்லாம் உப்பு புளி கணக்காக இருக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு மூடி விடுவேன். இப்போ எங்களுக்கு இறைச்சி வந்து வடிவாக கொதிச்சு வந்துட்டு இந்த நேரம் அரிசியை கொதிக்க வச்சுக்கோ தண்ணிக்க போட போகிறேன். சுடுதண்ணி கொதிச்சுட்டது. இதுக்குள்ளே வந்து தேவையான உப்பு வந்து கொஞ்சம் சுள்ளண்டி இருக்க வேணும் சோறில். இப்போ அரிசி வடித்து வச்சுக்கிறேன், அதை இதுக்க போடுவோம். இப்போ இந்த தண்ணி நான் அரிசி வந்து ஊற வச்சது வடிவாக தண்ணியை வடித்து எடுத்து கொண்டிருக்கிறேன். இதை இப்போ இந்த கொதிக்க வச்ச தண்ணிக்க போடுவோம். இப்போ இந்த அரிசியை போட்டுட்டு ஒரு கிண்டி போட்டு நல்லா கிண்டக்கூடாது, அரிசி உடைஞ்சு போயிடும். உப்பு இருக்கா பார்த்துட்டு கொஞ்சம் போடுவோம். உப்பு கொஞ்சம் எப்படி இருக்கணும், சுள்ளண்டி இருக்க வேணும். ஓகே, காணும். அரிசியை வந்து அடிக்கடி பார்க்க வேணும். என்னன்னு சொன்னால் அரைப்பதம் தான் அவிய விட வேணும். நல்லா அவிய விட்டோம்னா அதுக்கு போட்டாலும் குழஞ்சு போயிடும். அதுக்காக கொஞ்சம் அடிக்கடி கவனிச்சு கொண்டே இருக்க வேணும் அரிசியை. இப்போ இந்த அரிசி இந்த எங்களுக்கு போட்டதுல இருந்து அரை பதம் அவிஞ்சிட்டுது. இதில் என்ன செய்ய போனா இப்போ நான் இதை வடிக்க போகிறேன். ஆனால் வடித்து தண்ணியை கீழே ஊற்றக்கூடாது, ஒரு சட்டியில் எடுக்க வேணும். ஆனால் அரிசியை வடிச்சிட்டு கன நேரமும் விடக்கூடாது, சூட்டோட சூடு போட்டுற வேணும். என்னத்துக்குள்ள கொதிச்சு கொண்டிருக்கிற கறிக்குள்ள. இப்போ இந்த தண்ணியை இப்படி வச்சிருப்ப என்னன்னு சொன்னால் இதுக்கு நாங்கள் அரிசியை போட்டுட்டு அளவு பார்த்து தண்ணி விடணும். அதுக்காக இந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் சட்டியில் எடுக்க வேணும். இப்போ இந்த கறி இந்த நல்லதா சும்மா
வடிவா கொதிச்சு வடிவா வந்துட்டது. இறைச்சியும் வந்து முக்கால் பதத்தில் அவிஞ்சிட்டார். இதுக்குள்ள இப்ப நான் இந்த வடிச்சு வச்சுக்கிற அரிசியை போடுவோம். இப்ப இது இப்படி போடுறதால என்னன்னு சொன்னா அரிசியும் வந்து எங்களுக்கு சோறு குழையாம வரும், மற்றது அடிப்பிடிக்க சான்ஸ் இல்லை. அதனாலதான் இதை இப்படி வடிவா கிண்டி விடுவோம். அப்பதான் கறி எல்லாம் கீழே போய் எல்லாம் சேரும். ஆனா இப்ப எங்களுக்கு பார்க்கவே தெரியுது இதுக்கு தண்ணி வந்து காணாது. அப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னால் இப்ப இதுக்கு சொல்லிட்டு தண்ணி விடுவோம். இப்ப இந்த கஞ்சி வடிச்சேன்னா அதுல இருந்து கொஞ்சம் தண்ணி பட்டும் படாமலும் விடுவோம். இந்த ஓகே, இது இப்ப பார்க்கவே தெரியுது எங்களுக்கு. இந்த ஓகே, இப்ப இந்த கட்டத்துல இது எங்களோட கரண்ட் அடுப்புன்ற படியால நான் என்ன செய்ய போறேன்னா அடுப்பை ஃபுல்லா நிப்பாடி போட்டு இந்த உங்களுக்கு தெரியுது இந்த ஃபுல்லா நிப்பாடி போட்டு அடுப்பை அந்த சூட்டுலயே விட்டு மூடி விட்டேன்னா எனக்கு கணக்கா வரும். இப்போ நீங்கள் வந்து கேஸ் அடுப்பு பாவிக்கிறீங்களான்னு சொன்னால் நெருப்பை வந்து நல்லா குறைச்சி நல்லா அவ்வளவு மெல்லிய தணலில் விடையிலுமோ அவ்வளோ மெல்லிய தணலில் விட்டு மூடி விட்டீங்கன்னு சொன்னால் பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ இதுக்கு மேலே இந்த உரலை நாங்கள் இருக்கா நல்ல பேரத்துக்கு வச்சு விடுவோம். இதை இப்போ நாங்கள் ஒரு 15 நிமிஷத்துக்கு பிறகு பார்ப்போம். என்ன தெரியுதா, அப்பளம் படிக்க போகிறேன். பிரியாணிக்கு அப்பளம் சாப்பிட நல்லா இருக்கும். சரி, மொறு பிரியாணி வந்து எங்களுக்கு வந்து முக்கால் கட்டத்தில் இருக்குது. அந்த நேரம் நான் என்ன செய்ய போகிறேன்டா அப்பளம் படிக்க போகிறேன். நீங்களும் இருக்கா ட்ரை பண்ணி பாருங்க, உண்மையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டான்னு பார்க்க இந்த பார்த்து தெரியுது பார்த்தீங்களா, எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டது. அப்பளம் வந்து நாங்கள் எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சு கொண்டிருந்தா தானே அந்த நேரம் போட்டு நாங்கள் அதுக்கு பிறகு அதே சூட்டோடு நாங்கள் வச்சிருக்க கூடாது. அதே என்னன்னு சொன்னால் அப்பளம் எல்லாம் கருகி போயிடும். அதனால அடுப்பை வந்து நல்லா குறைச்சி போட்டு தான் அந்த சூட்லேயே இருந்து பொறிச்சு எடுத்தால் தான் எங்களுக்கு அப்பளம் கருகாமல் வடிவாக வரும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, 1 2 3. ஓ, பார்த்தீங்களா வடிவா வந்திருக்குது. ஆனா இப்ப இதை வச்சா இது செய்யறவே குழம்பிடவே. ஓகே, அடியில கொடுத்து கிண்டி பார்ப்போம். என்ன ஓ, சூப்பரா தான் வந்திருக்கு, உண்மையா நல்லதான் வந்திருக்கு. கீழே அடியும் பிடிக்கல, ஒரு அடியும் பிடிக்கல, சூப்பரா வந்திருக்குது. இப்போ இதுக்குள்ள நெய் போடுவோம். அங்க இங்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டு விட்டோம்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்ல வாசமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கு. இப்ப நாங்க சாப்பிட்டு பார்க்க போறோம். உண்மையா நல்ல வாசம் எல்லாம் நல்லா வருது. இப்ப வச்சு வச்சுக்கிற அப்பளம், அதுக்கப்புறம் நான் இது சலாட் போட்டு வச்சுக்கிறேன். தக்காளி பழம், என்னது வெள்ளரிக்காய், வெங்காயம், அப்பளம் போட்டு வச்சுக்கிறேன். இந்த வீடியோ சோட்டில் போடுறேன், போய் பாருங்க. இறைச்சியை பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டுது. உப்பு புளியெல்லாம் சூப்பராக இருக்கு. இதில் உடைச்சி போட்டுட்டு சலாட்லையும் நல்ல டேஸ்டாக இருக்கு. சூப்பர். நீங்களும் இருக்கா சமைச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, பாய்.